சென்னையை விட்டு வெளியில் வராங்க அப்படின்னா மதுரை அவங்க ஏன் சூஸ் பண்ணிருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வரும். தெற்கில் ஜாதி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப உண்டு. ஜாதி வேட்பாளர்கள் ஜாதி அமைப்புகள்லாம் எப்படி வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. தான் அவங்களுடைய கவனம் ஒட்டு மொத்தமாகவே அந்த பக்கம் போயிட்டுருக்கு. சென்னை ஒட்டு மொத்தமாகவே டிஎம்கேனுடைய கையிலேருந்து நழுவி போயிடுங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. டிஎம்கே எங்கே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மண்டலத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இல்லை. தெற்கும் போயிடும், கொங்கு மண்டலமும் போயிடும். கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி 3 வருஷம் முன்னால் என்ன பண்ணினாரோ அது இன்னைக்கு கிடையாது. அங்கே கள நிலவரம் சேஞ்ச் ஆகி போச்சு. எலெக்ஷன் நெருங்க அண்ணாமலை இறங்கி அடிப்பார். ஒட்டு மொத்தமாக கொங்கு மண்டலம் ஏடிஎம்கேக்கு தான் இந்த ட்ரிப்பு போக போகுது. சீனியர்ஸுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த சீனியரில் ஐபிரிசாமி வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக வருவார். கட்சியில் யார் வேலை பண்ணலை, யார் வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பெண் அப்படிங்கிற நிறுவனம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. தெய்வ செயல் மாதிரி ஆட்கள். தெய்வ செயல் என்ன கட்சி பணி பண்ணான்னு தெரியாது, மற்ற பணிகளில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இருந்தாருங்கிறது இப்போ தெரியறது. அதிருப்தி அந்த லெவலில் இருக்குது. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் முகத்தையே காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது வெறும் விளம்பர அரசு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கால்வாய் மாதிரியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரே குப்பை கூளம். ஆனால் முதல்வர் வந்தார் சொன்னால் கரெக்டாக சானிடைஸ் பண்ணிவிடுவாங்க, கோலமாவு போட்டுடுவாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட மாட்டாங்க. ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுறது இல்லையே. முதல்வர் என்றைக்குமே ஒரு கனவு உலகத்தில் தான் இருக்கிறாரு. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மதுரையில் பொதுக்குழு மீட்டிங், திமுகவினுடைய பொதுக்குழு மீட்டிங் நடக்குது. இந்த பொதுக்குழு மீட்டிங் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ரோட் ஷோ இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பொதுக்குழுவில் ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயம் வெடிக்க போதா, அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எப்படி சார்? டிஎம்கே 2026 எலெக்ஷனுக்கு தாங்களே தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னால் தான் அந்த மண்டல பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏ ராஜா சென்னைக்கு வந்திருந்தார், கேஎன் நேரு டெல்டாவை பார்த்துக்கிட்டு இருந்தார், மதுரையில் இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார், தங்கம் தென்னரசு. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 8 மண்டலங்கள்லேயும் அதாவது ரொம்ப முனைப்பாக பல வேலைகள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது டிஎம்கேனுடைய அந்த காலத்துலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்டமைப்பு தான். அதனால தான் இந்த பார்ட்டி கேடர் பேஸ்டு ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் முன்கூட்டி திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் டிஎம்கேனுடைய சக்ஸஸ்னுடைய ரகசியம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதாவது லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் எதையும் அவங்க டிலே பண்ணி வைக்க மாட்டாங்க. முதல்லேருந்தே இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கான கட்டமைப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மதுரையில் ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1977 தான் லாஸ்ட் டைம் மதுரையில் பண்ணினது. நடுவில் கோயம்புத்தூரில் ட்ரிச்சியில் எங்கேயோ ஒன்றும் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள், சென்னையை விட்டு அவங்க வெளியில் வராங்க. இப்போ சென்னையை விட்டு எல்லாமே சென்னையில் தான் நடக்கும் நார்மலாக. பட் சென்னையை விட்டு வெளியில் வராங்க அப்படின்னா மதுரையை அவங்க ஏன் சூஸ் பண்ணிருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ நயினார் நாகேந்திரனும் தென் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தவர் தான். அங்கேருந்து அங்கே தான் வரேனா. ஆமாம், கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு தலைவர் ஏதாவது உருவாகுறாரு அப்படிங்கிற. ஆமாம், அது ஒன்று. முதல்ல பாருங்கள், ஒரு ட்ரிச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க, ரொம்ப மேசிவாக இருந்தது. அதை தொடர்ந்து 2024 அந்த தேர்தல் வெற்றியை கொண்டாடுவதற்கு ஒரு பாராட்டு கூட்டம் கோயம்புத்தூரில் போட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தினீங்கன்னா, இந்த மாதிரி மாநாடுகள் நடத்தி காட்சிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் மக்களுடைய மனசில் இந்த கட்சி தொடர்ந்து இருக்கும். அந்த சின்னம், அந்த தலைவர்களுடைய முகங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்களுடைய மனதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட்டு. இப்போ இந்த 2 ஆயிடுத்து. ட்ரிச்சி ஆகிடுத்து. சேலத்தில் ஏற்கனவே இளைஞர் அணி மாநாடு ஒன்று நடத்தினாங்க பெரிய அளவில். அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சியில் இவரோட ஒரு மாநாடு நடந்தது, திருமாவளவனுடைய மாநாடு நடந்தது. கோயம்புத்தூர் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது மதுரை தெற்கு பகுதிகளுக்கு மையப்பகுதியாக இருக்குது. அதாவது கேபிட்டல் சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தெற்கில் இந்த ஜாதி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப உண்டு. ஒன்று. ரெண்டாவது,
அங்கே டிஎம்கேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஜாதி வேட்பாளர்கள் ஜாதி அமைப்புகள்லாம் எப்படி வந்து வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. டெல்டாவில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் கேஎன் நேரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத பார்க்குறேன். ஆனால் தெற்கு பக்கத்தில் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அவங்களுடைய கவனம் ஒட்டு மொத்தமாகவே அந்த பக்கம் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, அங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட்லி கூட ஒரு வாரம் முன்னால் மதுரை மேயருடைய கணவர் அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க. ஞாபகம் இருக்கா? அதாவது இவங்க கூட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொன்னோடனே அன்றைக்கின்னு பார்த்து அந்த மேயர் வந்து மீட்டிங் போடுறாங்க. அதாவது இந்த கூட்டத்துக்கு ஆளுகள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் அவங்க பண்ணினாங்க. கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுனால, இதுக்கு பின்னால் அவருடைய கணவர் இருந்தார் அப்படிங்கிறதுனால அந்த கணவரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அங்கே வந்து டர்ஃப் வார் ரொம்ப இருக்குது. டர்ஃப் வார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெரிட்டரி, இந்த ஏரியா ஒன்றுது அப்படிங்கிற மாதிரி அந்த சில போராட்டங்கள்லாம் இருக்குது. அதாவது அமைச்சர் மூர்த்தி ப்ளஸ்ஸு பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து அந்த டர்ஃப் வார் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த குடும்பத்தை முன்னிறுத்தி அவருக்கு வந்து வாக்குகள் சேகரிக்க முடியும். காசு கொடுக்காமையே இன்றைக்கி டிஎம்கேல யாராவது ஒருத்தர் வின் பண்ணுறாருன்னா அது வந்து பழனிவேல் தியாகராஜன் தான். ஆனால் அவருடைய இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுக்காக எல்லா வேலையும் மற்றவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி மேலூர் மற்ற யூனிட்டுகள்லாம் சின்ன யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே மாவட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது கட்சி மாவட்டங்கள், அதுக்குள்ளெல்லாம் கூட சில சலசலப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதனால இதெல்லாமே நம்ம வந்து செட்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் பொதுக்குழு போட்டுட்டோம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி பாக்கி எல்லாம் மறந்துடுவாங்க. எல்லாருமே வந்து கட்சிக்குள்ளே வந்துடுவாங்க. அதாவது கட்சிக்கு ஒர்க் பண்ணுற அந்த மூடில் வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க அதை சூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பாஜகவினுடைய தலைவர் அதாவது நயினார் நாகேந்திரன் அவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். அங்கேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவருக்கு வந்து கட்சி தாண்டி எல்லாருக்கூடையுமே தொடர்பு வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லா மதத்தினரோடையும் கட்சியினரோடையும் நல்ல கான்டாக்ட்ஸில் இருக்கிறாரு. அதனால் அவர் வந்து இப்போ அந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை அண்டு சவுத் ஆஃப் மதுரை அந்த பெல்ட்டில் வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகிறார். பன்னீர்செல்வம் பண்ணலை. பன்னீர்செல்வத்தினால அவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் காமிக்க முடியல. ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒரு கட்சி தலைவர், அதுவும் பாஜக மாதிரியான ஒரு அகில இந்திய கட்சி தலைவர் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தென் மாவட்டங்கள்லாம் சறுக்கிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சிம்பிள் எலெக்ஷன் கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு 5 மண்டலங்கள் இருக்குது. டெல்டா இருக்குது, சவுத் இருக்குது, கொங்கு இருக்குது, நடுநாடு இருக்குது, பின்ன தொண்டை மண்டலம் மெட்ராஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ சென்னையில் உங்களுக்கு வந்து வாக்கு விகிதம் சரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி வெள்ளத்தடுப்பு, வெள்ளம், இந்த மாதிரி இது அண்டர் கிரவுண்டு வாய்க்கால் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சென்னை ஒட்டு மொத்தமாகவே டிஎம்கேனுடைய கையிலேருந்து நழுவி போயிடுங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. கொங்கு பகுதியில் வந்து திருப்பியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதிக்கம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சேலம் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இந்த 3 தான் மெயின். ஈரோடு ஆஃப்கோர்ஸ், ஈரோட்டில் அவ்வளோ பாதிப்பு இல்லை, பட் அந்த 3லையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நடுநாடு அதாவது டெல்டா மட்டும்தான் இன்றைக்கி வந்து டிஎம்கேனுடைய கட்டமைப்பு இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. அதுக்கு காரணம் வந்து கேஎன் நேரு தான். மற்றபடி இந்த கோஸ்டல் பெல்ட் ஆகட்டும், அதாவது கடலூருக்கு இந்த பக்கமாக, அதாவது விழுப்புரம் இந்த சைடில், விழுப்புரத்தில் ஏற்கனவே வந்து கட்சிக்கு பயங்கரமான டேமேஜ், இந்த பொன்முடியினால் பயங்கரமான டேமேஜ் இருக்குங்கிறத பார்க்குறோம். வன்னியர்கள்லாம் கூட இந்த மாதிரி இந்த ட்ரிப்பு வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் இந்த கேஸ்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஎம்கே எங்கே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மண்டலத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இல்லை. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தெற்கும் போயிடும், கொங்கு மண்டலமும் போயிடும். கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி 3 வருஷம் முன்னால் என்ன பண்ணினாரோ அது இன்றைக்கி கிடையாது. அங்கே கள நிலவரம் சேஞ்ச் ஆகி போச்சு. ஒன்று, அண்ணாமலை எலெக்ஷன் நெருங்க அண்ணாமலை இறங்கி வந்து அடிப்பார். ஒட்டு மொத்தமாக கொங்கு மண்டலம் ஏடிஎம்கேக்கு தான் இந்த ட்ரிப்பு போகுது.
சென்னையில் சர்க்கிள், வட மாவட்டங்கள்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோன்னா பாமக திருப்பி சொல்கிறேன், பாமக உடஞ்சி அன்புமணி ராமதாஸ் கையில் கட்சி வரும். அவர் ஒட்டு மொத்தமாக தங்களுடைய வாக்காளர்களை பிஜேபி கூட்டணியில் ஏடிஎம்கே கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்துருவார். அது ஒரு 3-4% போயிடும். கடைசியில் எஞ்சி இருக்கிறது டிஎம்கே கையில் டெல்டா ப்ளஸ் சவுத்தில். அதுக்காக தான் வந்து மனோ தங்கராஜை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் மனோ தங்கராஜ் அப்பேற்பட்ட செல்வாக்குடையவரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவருக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். தங்கம் தென்னரசு பண்ண முடியும். ஆனால் தங்கம் தென்னரசுக்கு அந்த அதிகார தோரணையில் தான் அவர் இருக்கிறாரே தவிர நெட்வொர்க்கிங் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவர் சரியான ஆள். அவரை வந்து பல மேஜிக் அவர் பண்ண முடியும். இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் பண்ணி தான், இதெல்லாம் கணக்கு வச்சு தான் அவங்க வந்து மதுரையில் வந்து பொதுக்குழு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். என்னென்ன தீர்மானங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு ஒன்றுமே பர்னிங் இஷ்யூஸ் இல்லைப்பா. பர்னிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு திருப்பியும் அவங்க வந்து இந்தி திணிப்பு, மாநில சுயாட்சி, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு நிதி கொடுக்கலை, இந்த மாதிரி ஏதானும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீனியர் நானும் நீங்களும் ஒரே டைலாக பேசணும். அதை சீனியர்ஸுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த சீனியரில் ஐபிரியசாமி வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக வருவார். ஆனால் ஐபிரியசாமி மாதிரி அவங்களெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒதுக்கி விட்டுற முடியாது. கட்சியில் யார் வேலை பண்ணலை, யார் வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பென் அப்படிங்கிற நிறுவனம் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்க, யார் கூட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கட்சி பணி எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த புதிய இளைஞர்கள், ரீசெண்ட்லி உதயநிதி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு நாள் லீவ் எடுத்துக்குங்க, மற்ற நாட்களில் கட்சி பணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி ஒரு நாளில் 1 மணி நேரம். ஐயா, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎம்கே ஆரம்பித்த புதுசில் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் டிஎம்கே காரங்கள்லாம் ஆயராது உழைப்பாங்க. இந்த பழைய பெரும் பெருச்சாளிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த கட்சி இவ்வளோ தூரம் முன்னால் வந்திருக்கு. 75 வருஷம் ஒரு கட்சி உயிரோடு இருக்குது, துடிப்போடு இருக்குதுன்னு சொன்னோன்னா அதுக்கு அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். அன்பல் தர்மலிங்கம் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருப்பார், ஆற்காடு வீராசாமி மாதிரி ஒரு பெரிய ஆள் இருப்பார், ராஜாராம் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருப்பார், வீரபாண்டி ஆறுமுகம் எல்லா மாவட்டங்கள்லையும் எவனாவது ஒருத்தன் பெரிய ஆள். இன்னைக்கு வந்து 12 பேர் இருக்கிறாங்களே தவிர அவங்களுடைய இளைய தலைமுறை கதிர் ஆனந்துக்கு பேசக்கூட வரமாட்டேங்கிறது. பொன்முடியுடைய பையனுக்கு அதே ப்ராப்ளம். அந்த இளைய தலைமுறை 3வது தலைமுறை உள்ளே வந்தாச்சு. மகேஷ் வந்து மினிஸ்டராக இருக்கிறாரு, டிஆர்பி ராஜா மினிஸ்டராக இருக்கிறாரு. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு பொறுப்போட வேலை பண்ணுறவங்க. அவங்களுக்கு இன்றைக்கும் தெரியும் அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் எப்படி வேலை பண்ணாங்கன்னுட்டு. ஆனால் அதே மாதிரி மற்ற இளைய வட்டம் பண்ணலை அப்படிங்கிறது உண்மை. அது மாதிரி டிஎம்கே வந்து இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி எவ்வளோ பிரமாதமாக அவங்க வந்து இந்த கட்சியை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த ஒரு காரணம், இந்த விஷயம், இந்த சீனியர்கள், அதாவது கட்சியில் பணி, சீனியர்கள் மட்டும் இல்லை, கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சி பணி செய்யாதவர்கள், போய் இது தெய்வ செயல் மாதிரி ஆட்கள். தெய்வ செயல் வந்து என்ன கட்சி பணி பண்ணான்னு தெரியாது, மற்ற பணிகளில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இருந்தாருங்கிறது இப்போ தெரியறது. அதெல்லாம் இங்கே வந்து களை எடுத்து இவங்களை வந்து இந்த இளைய தலைமுறையினரை உற்சாகப்படுத்தி பழைய முகங்களை வந்து அவங்களுக்கு வந்து இவங்களை கைடு பண்ண வச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு ரோடு மேப்பை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் தான் ப்ராபபிளி இந்த மதுரையில் நடக்கிறதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி பாதையை செப்பனிடுவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நினச்சிக்கலாம். ரோட் ஷோ வந்து எப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி ரோட் ஷோ தேவை கிடையாது. ஏன்னா அவர் வந்து நினைக்கிறாரு மோடி வந்தாருன்னா ரோட் ஷோ பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்மளும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னால் கூட நான் இவர் வந்து மேயராக இருக்கும்போது இப்போது நினைக்கிறேன் மெட்ராஸில் கூட ஒரு ரோட் ஷோ நடந்தது. நான் ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் அந்த ஊர்வலம் போயிட்டு இருந்தது, சின்ன 30-35 வருஷம் முன்னால் நான் அதை பார்த்துருக்கேன். அவர் பாட்டுக்கு ஓப்பன் ஜீப்பில் போயிட்டுருப்பார், கை அமைப்பார். யாரும் தான் ரோட்டில் போகிறவங்க யாரும் எல்லாம் கையெல்லாம் அசைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க இவங்க. அதாவது
தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நிர்வாக சீர்கேடு டோட்டலாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண் பாதுகாப்பு இல்லை, கள்ளச்சாராயம், போதைப் பொருள் இதெல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து அதில் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து போராட்டங்கள் ஆரம்பிச்சாச்சு. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது நவம்பர் டிசம்பர் மாதம் தெரியும். அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணலை, செவிலியர்களுக்கு இது பண்ணலை, போக்குவரத்து துறையில் வந்து டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கெல்லாம் வந்து ஓய்வூதியம் வழங்க முடியல. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது மக்கள் வந்து பயங்கரமான அதிருப்தியில் இருக்கும்போது இவர் ரோட் ஷோ பண்ணுறது எனக்கு என்னமோ தப்புன்னு தான் தோன்றுறது. ஏன்னா அதிருப்தியில் இருக்கும்போது திருப்பியும் உங்களுடைய முகத்தை நீங்கள் காமிச்சிங்க, கொஞ்சம் பேக்ரவுண்டில் இருந்தால் பரவாயில்லப்பா. நீங்கள் முன்னால் வந்து நிற்கிறீங்க, கோபம் அதிகமாகுமா ஆகாதா? இதனால் மக்களுக்கு கோபம் தான் அதிகமாக போகிறது. ஆனால் இவங்களுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, முதல்வர் வந்து ரோட் ஷோ வந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சேகர் பாபு வந்து அந்த டான்ஸ் பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்களே, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஆக்ட்ரஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் பார்ட்டி குத்தாட்டம் கொண்டான் அப்படின்ட்டு நம்ம முதல்வருக்கு பேர் கூட வச்சுடலாம். அதாவது கள்ளக்குடி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா கருணாநிதிக்கு, அது மாதிரி இது குத்தாட்டம் கொண்டான்னு வச்சுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி ஒரு முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி வரவேற்பு இருக்குது, மக்கள் நாயகராக திகழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுதான். ஆனால் இது வந்து பேக்லாஷ் இருக்கும். இதுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இது இருக்காது, சக்ஸஸ் இருக்காது. ஆனால் இதற்கு எதிர்வினை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டால், கிரவுண்டு லெவலில் நீங்கள் வந்து காதை வச்சு பார்க்கணும், கேட்கணும், கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதிருப்தி அந்த லெவலில் இருக்குது, மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் முகத்தையே காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது வெறும் விளம்பர அரசு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினை ஆற்றுறதுக்கான ஒரு இது வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வந்து ஒரு தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, அந்த கால்வாயை ஸ்க்ரீன் வச்சு மறைச்சது அந்த மாதிரியான நிகழ்வுகள் ரோட் ஷோவுக்காக மறைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், ஏன்னா முதல்வர் வரார் அப்படின்னு சொன்னோன்னா எங்கெங்கெல்லாம் அசிங்கங்கள் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த கால்வாய் மாதிரியாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரே குப்பை கூளம், ஒரே அடைச்சல் எல்லாம், அதாவது இருக்கிற கழிவுப் பொருட்கள்லாம் அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி அது கால்வாயாக கூட இருக்காது, ஒரு நதியினுடைய கிளையாக கூட இருக்கும், யாருக்கும் தெரியாது அது. ஆனால் முதல்வர் வந்தார் சொன்னால் கரெக்டாக சானிடைஸ் பண்ணிவிடுவாங்க, கோலமாவு போட்டுடுவாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட மாட்டாங்க. ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுறது இல்லையே, ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர் 15 ரூபாய்க்கு கிடைக்கிறது, நம்ம 45 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா. அதில் கூட பாருங்கள், ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய் ஊழல். 15 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு பொருளை 45 ரூபாய்க்கு எப்படிப்பா நீங்கள் வாங்குறீங்க? புரியவே மாட்டேங்குதுப்பா எனக்கு. அதனால் அந்த முதல்வர் வரார் அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து கோலமாவு தடவிடுவாங்க, இல்லைன்னா வெள்ளை சாக் பீஸ் பவுடர் போட்டுடுவாங்க, அப்புறம் சானிடைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து என்றைக்குமே ஒரு கனவு உலகத்தில் தான் இருக்கிறாரு. அது எப்படின்னு கேட்டால், மாதம் மும்மாரி பொழிந்ததா, ஆனால் ஐயாஸ் மாதம் மும்மாரி பொழிந்தது மன்னா அப்படிம்பாங்க. மக்கள் அமைதியாக எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள், மக்களுக்கு 3 வேளை சோறு கிடைக்கிறதா, சோறு கிடைக்கிறது, அப்படியே சொல்லிக்கிட்டு அந்த கற்பனையிலேயே வாழணும். முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதியா, நான் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் அதிகாரிகள் வேலை பண்ணுவான், கட்சிக்காரன் வேலை பண்ணுவான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேலை பண்ணுவார். ஏன் அவங்கெல்லாம் வேலை பண்ணல? ஏன் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தே டோன்ட் டிசர்வ் அ பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸா? அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு லிவிங் கண்டிஷன்ஸ் இதை விட நல்லா பெட்டராக நம்மளுக்கு வந்து தகுதி இல்லையா? ஏன் அரசு இதே லெவலில் வச்சுருக்கு? நீங்கள் போடுற பட்ஜெட்டில் இருக்கிற பணமெல்லாம் எங்கே போகுது? அந்த கால்வாயை கூடவாயா அவங்களால சரி பண்ண முடியல. நாற்றம் அடிக்கிற கக்கூஸில் தண்ணி கூடவாயா விட முடியல. அதுக்கு வேறு நீங்கள் வந்து 354 ரூபா பெர் டே செலவு பண்ணுறீங்க. கக்கூஸில் தண்ணி போடுறதுக்கு 2 பக்கெட் தண்ணி போடுறதுக்கு 354 ரூபாய்க்கு டெண்டர், 1600 ரூபாய்க்கு கக்கூஸ் கட்டுறதுக்கு டெண்டர். என்னங்க இதெல்லாம்? இதுதான் ப்ராப்ளம். அதாவது உண்மையை முதல்வரிடமிருந்து மறைத்து முதல்வரை மகிழ்ச்சியை செய்வதற்கான ஒரு ஏற்பாடாக தான் இது பார்க்குறேன். இதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேற சொல்லிருக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போது அதை ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமா? இன் ஆல் ப்ராபபிலிட்டி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.